இப்போ நம்ம பார்க்க போகிறது மின் தேக்கி மட்டுமே உள்ள மின் சுற்று. மாறுதிசை மின்னியக்கு விசை மூலம் இருக்குது. இதோட ஒரே ஒரு மின் தேக்கியை மட்டுமே ஒரு சுற்று நம்ம இணைச்சிருக்கோம். அதனால இதை மின் தேக்கி மட்டுமே உள்ள மின் சுற்று அப்படின்னு சொல்கிறோம். மாறுதிசை மின்னழுத்த மூலத்திலிருந்து உனக்கு மின்னோட்டம் சுற்றில் பாயும் பொழுது இந்த இடத்துல நமக்கு ஒரு மின்னியக்கு விசை உருவாகும். அப்போ மின்தேக்கியில் உருவாகக்கூடிய மின்னியக்கு விசை Q/C. நமக்கு தெரிஞ்ச ஒரு சமன்பாடு இருக்குது. Q = CV படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ அதில் V வேணும்னா Q/Cன்னு போடுவோம். நம்ம அதை 1வது பாடத்தில் படிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம கிர்காஃப் சுற்று விதியை பயன்படுத்தலாம். ஏற்கனவே மின் தூண்டியில் இங்கே ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சு, இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு இருந்ததுனால நம்ம ப்ளஸ் போட்டோம். ஆனால் இந்த இடத்துல இது ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலையும் ப்ளஸ் தான் இருக்கும். இங்கே மைனஸ்னால் இங்கே மைனஸ். அதனால கிர்காஃப் சுற்று விதிப்படி மூடிய சுற்றில் பாயக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுகளோட குறியியல் கூட்டுத்தொகை சுழி. அப்போ V இருக்கு இல்லையா, அதுவும் இங்கே உருவாகக்கூடிய மின்னியக்கு விசை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல V - Q/C = 0. சரியா? இது மைனஸில் இருக்கும். V - QC = 0. இது ப்ளஸ்னால் இது மைனஸ். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இந்த -Q/C நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இங்கே இருக்கிற V எந்த பக்கம் கொண்டு போகணும்னு சொன்னால் இது -V அப்படின்னு ஆகும். அப்போ -Q/C = -V. Vங்கிறது Vm sin ωt நமக்கு தெரியும். அதனால Vக்கு பதிலாக நம்ம Vm sin ωt போட்டிருக்கோம். இப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அப்போ ரெண்டுமே மைனஸ் செய்யலாம், கேன்சல் பண்ணிடலாம். இங்கே கீழே இருக்க சியை நம்ம என்ன செய்யலாம்? மேலே எடுத்துகிட்டு போகலாம். அப்போ Q = CVm sin ωt. நம்ம 1வது பாடத்தில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். மின்னோட்டம் I = dQ/dt அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ Qவுக்கு CVm sin ωt இருக்கு இல்லையா, அதை கொண்டு இந்த சமன்பாட்டில் நம்ம பிரதியிடணும். அப்போ d/dt of CVm sin ωt. இந்த இடத்துல CVm இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம்? முன்னாடி எழுதிக்கலாம். இங்கே d/dt of sin ωt. இப்போ இந்த sin ωtயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் d/dt of sin ωt அப்படிங்கிறது cos ωt × ஒமேகா. நம்ம இன்டெக்ரல் பண்ணும்பொழுது -cos ωt / ஒமேகான்னு வந்தது. நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதனால sin ωt அப்படிங்கிறது cos ωt × ஒமேகா. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை கொண்டு பிரதியிடணும். ஓகேவா? இந்த இடத்துல CVm இருக்குது, இங்கே ஒமேகா இருக்கு இல்லையா, அந்த ஒமேகாவையும் நம்ம முன்னாடி கொண்டு வந்துடுவோம். இங்கே இருக்க cos ωtயை எழுதிக்கலாம். நமக்கு மின்னோட்டம் எப்படி இருக்கணும்னா sin ωtயில் இருக்கணும். ஏன்னா மின்னழுத்த வேறுபாடு sin ωtயில் இருக்குது. அப்போ தான் நம்மளால் கட்டப்படம் அலைப்படம்லாம் வரைய முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல Vm மட்டும் வச்சுக்குவோம். இந்த C ஒமேகா இருக்குல்ல, இது நம்ம கீழே கொண்டு வரணும். அப்போ கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா அது எப்படி வரும்னா Vm / 1/C ஒமேகான்னு இருக்கும். இப்போ இதை நம்ம மேலே கொண்டு போகும்போது இந்த C ஒமேகா இங்கே போகும்போது இந்த சமம் நமக்கு கிடைக்கும். இது நம்ம இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல cos ωtயை நம்ம sin 90 + θன்னு எடுத்திருக்கோம். sin 90 + θவும் cos θ, sin 90 - θவும் cos θ, sin 90 + θக்கு பதிலாக ωt. அப்போ sin 90 + ωt cos ωt. ஓகேவா? ப்ளஸ்ஸாக இருக்கிறதா நம்ம என்ன செய்யலாம்? இதை மாற்றி எழுதிக்கலாம். அதனால இந்த இடத்துல sin ωt + π/2. ஓகேவா? இப்போ I = Im sin ωt + π/2. ஓகேவா? எதனாலனா இந்த இடத்த நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? Imன்னு எடுத்திருக்கோம். அதாவது Vm/1/C ஒமேகாவை Imன்னு எடுத்திருக்கோம். இப்போ மின்தேக்கி மட்டும் உள்ள சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டமும் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாட்டை விட π/2 என்ற கட்ட அளவில் முந்தி இருக்கும். ஏன்னா இங்கே +π/2 இருக்குது. ஓகேவா? இந்த சமன்பாட்டில் +π/2. இதையே நம்ம மின் தூண்டி பார்க்கும் பொழுது -π/2 இருக்கும் பொழுது நம்ம மின்னோட்டம் π/2 பின்தங்கி உள்ளதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ +π/2 இருக்கிறதுனால மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாட்டை விட π/2 எப்படி இருக்கும்? முந்தி இருக்கும். ஓகேவா? இப்போ மின் தேக்கியோட மின் மறுப்பு பார்க்கலாம். XC = 1/ωc. ஒமேகாங்கிறது 2πfன்னு நமக்கு தெரியும். அதனால் 1/2πfc. ஓகேவா? F என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது மாறுதிசை
மின்னோட்ட மூலத்தின் அதிர்வெண். அப்போ அது நேர்திசை மின்னோட்டத்துக்கு 0வாக இருக்கும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ 1/0 அப்படின்னு சொன்னால் அது இன்ஃபினிட்டி. அப்போ ஒரு மின்தேக்கி சுற்று மாறுதிசை மின்னோட்டத்திற்கு முடிவிலா மதிப்பை அளிக்கிறது. அதனால் நேர்திசை மின்னோட்டம் மின்தேக்கியின் வழியே பாயாது. நேர்திசை மின்னோட்டத்துக்கு மின்தேக்கி சுற்று என்ன பண்ணணும்னு சொன்னால் முடிவிலா மின்மறுப்பு அப்படின்னு சொன்னால் அதிகமான மின்மறுப்பை கொடுக்கும். அதனால் அது வழியாக மின்னோட்டம் பாயவே முடியாது. சரியா? அப்போ மின்தேக்கி சுற்றாக இருந்துச்சுன்னா அதில் நேர்திசை மின்னோட்டம் சுத்தமாக பாயாது. ஆனால் மின் தூண்டி சுற்றாக இருந்துச்சுன்னா அங்கே தடையே இருக்காது. நேர்திசை மின்னோட்டம் ஈஸியாக அந்த சுற்று வழியாக பாயும். இப்போ இந்த மின் தேக்கி சுற்று இருக்கு இல்லையா, இதோட கட்ட விளக்கப்படமும் அலை வரைபடமும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது மின் தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்றோட கட்ட விளக்கப்படம் மற்றும் அலை வரைபடம். இங்கே அலை வரைஞ்சிருக்கிறது அலை வரைபடம், இது கட்டை வரைபடம். ஓகே, இப்போ இதில் வந்து மின்னழுத்த வேறுபாடு எப்பொழுதும் போல் அதே இடத்துல 0, π, 2π இருக்குது. இப்போ மின்னோட்டம் மட்டும் நம்ம பார்க்கணும். முந்தி உள்ளதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ 0லேருந்து π/2ல் இந்த மின்னழுத்த வேறுபாடு வருது இல்லையா. இப்போ வந்து இந்த π/2ல் தான் மின்னழுத்த வேறுபாடு பெருமம். ஆனால் மின்னோட்டம் 0லேயே பெருமமாக இருக்குது. அப்போ π/2 முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து π/2ல் மின்னழுத்த வேறுபாடு பெருமமாக இருக்கு இல்லையா, ஆனால் இது பெருமத்தை தாண்டி அடுத்த சிறுமத்துக்கு வந்துருச்சு. அப்போ மின்னோட்டம் எப்படி இருக்குது? முந்தி இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம வந்து கட்ட விளக்கப்படம் பார்க்கலாம். வழக்கம் போல் இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு போட்டுக்குவோம். அதே மாதிரி இந்த இடத்துல ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா, மின்னழுத்த வேறுபாடு, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். அது வந்து OA. இது வந்து மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கக்கூடிய படம். இப்போ இதிலிருந்து π/2 அதாவது 90 டிகிரி, அதாவது செங்கோணத்தில் நம்ம என்ன பண்ணணும்? மின்னோட்டத்தோட படத்தை வரையணும். அப்போ இங்கே கோடு போட்டிருக்கோம்னு இதுக்கு நேராக நம்ம என்ன செய்கிறோம்? இன்னொரு கோடு போடுறோம். அந்த கோடு எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல 90 டிகிரியை குறிக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் வருதுன்னு சொன்னால் இதுலேருந்து 90 டிகிரியில் தான் நமக்கு இந்த லைன் இருக்கணும். அப்போ இதுதான் என்னது? π/2 அளவுக்கு முன்தங்கி உள்ளதுன்னு அர்த்தம். அப்போ இந்த OB எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா மின்னோட்டம், பெரும மின்னோட்டத்தை குறிக்குது. அதே மாதிரி இந்த OA வந்து பெரும மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்குது. அப்போ நம்ம எழுதும் பொழுது இந்த மின்னோட்டம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இருக்கிறத Im sin ωt + π/2 அப்படின்னு நம்ம எழுதணும். அதே மாதிரி இந்த மின்னழுத்த வேறுபாட்டுக்கு Vm sin ω